என்னடா இது ஹோட்டல்ல சாப்பிட்டு ஒரே போர் அப்படின்னு எந்த பேச்சுலர்ஸாவது நினைக்காது இருப்பாங்களா? அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுட சுட ஒயிட் ரைஸ் வச்சு, அது கூட கொஞ்சம் கெட்டி தயிர போட்டுட்டு, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைய வச்சு சாப்பிடும்போது, அப்பா! இது தான்டா வீட்டு சாப்பாடு மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி தோணுங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு 10 நிமிஷத்துல செய்ற உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கட் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணும்லாம் இல்ல. பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம், நீள வாக்குல கட் பண்ணிக்கலாம், பெருசு பெருசா கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணா கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நீள வாக்குல கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு இத வச்சுக்கிறோம். தனியா இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த மாரி ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேனா எடுத்துக்கோங்க. அகலமான பேனா இருந்தா நம்மளுக்கு நல்லா கிரிஸ்பியா வரும். அதில 1 டேபிள் ஸ்பூனோ இல்ல 2 டேபிள் ஸ்பூன் கூட கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு போட்டுட்டு, அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாரி வரமிளகாத்தூள் நீங்க வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்ல வெறும் காஷ்மீரி மிளகாத்தூள் போதுனாலும் விட்டுறலாம். போட்டுட்டு உடனே நாம இங்க கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உடனே போட்டுறணும். இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா இந்த மாரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும். அதனால உப்பு போட்டுட்டு, அடுப்ப கொஞ்சம் லோ ஃப்ளேம்க்கு, மீடியம் ஃப்ளேம்க்கு நடுவுல வச்சுட்டு, இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணியே ஊத்த தேவையில்ல. அந்த மூடியிலிருந்து வர தண்ணியே போதும். இப்ப இந்த மாரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தா, ஒரு 10 நிமிஷம் தாங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, நல்லா கிரிஸ்பி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இறக்கிற வேண்டியதான். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு டிப் என்னன்னா, எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. காய்ஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடும்போது கண்டிப்பா தீஞ்சிரும். அதனால எப்ப நீங்க இந்த மிளகாத்தூள் போடும்போதும் அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டீங்கன்னா, சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நான் சொன்ன மாரி தயிர் சாதத்து கூட, லெமன் ரைஸ் கூட எல்லாத்து கூடயும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தமஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.